காட்டில் சோனா குருவி தான் குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதோட சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. சோனா குழந்தைங்க அழகாகணுங்கிற ஆசையில் டைசி சொன்ன குளத்துல தினமும் குளிச்சு அந்த குருவிகளுக்கெல்லாம் தோல்வியாதி வந்துருச்சு. அந்த தோல்வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஃபுல்லாக பரவுச்சு. அம்மா, என் தோலெல்லாம் ரொம்ப அரிக்குதுமா. இந்த அரிப்பை என்னால தாங்கவே முடியல. இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க. அம்மா, எனக்கும் தான் உடம்பெல்லாம் ரத்தம் வருது. ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கம்மா. தான் குழந்தைய தோல்வியாதியால் அவதிப்படுறத பார்த்த சோனா அதுக்கான மருந்து தேடி பக்கத்து காட்டுக்கு போச்சு. பக்கத்து காட்டில் நீலிக்கிட்ட போய் என்ன மருந்து போடுறதுன்னு கேட்டு சோனா போய் இலைகளை பறிச்சுட்டு வந்துச்சு. அந்த இலைகளை போட்டும் அந்த குழந்தைகளுக்கு சரியாகலை. நாட்கள் போக போக சோனா குருவியோட குழந்தைகளுக்கு வியாதியும் அதிகமாகவே ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கூட குறையலை. அம்மா, எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடிட்டு வரோம். சரி, ஜாக்கிரதையாக விளையாடிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடணும். வெளியே எங்கேயும் சுற்றிட்டு இருக்காதீங்க. சோனாவோட குழந்தைகளுக்கு உடம்பு ஃபுல்லாக வியாதியாக இருக்கிறத பார்த்துட்டு காட்டில் இருக்கிற எந்த குருவிகளும் விளையாட்டுக்கு சேர்த்திக்கல. இனிமேல் எங்கள் கூட நீங்கள் விளையாட வராதீங்க, போ அங்கிட்டு, உன்னோட வியாதி எனக்கும் வந்துடும். இதை கேட்ட சோனாவோட குழந்தைங்க ரொம்ப மனசு வெறுத்து மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுச்சு. என்ன பசங்களா, விளையாட போயிட்டு சீக்கிரமாக வந்துட்டீங்க? அம்மா, காட்டில் யாருமே எங்களை விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் கூட சேர்ந்தா அவங்களுக்கும் வியாதி வந்துடும் பயப்படுறாங்க. எங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்கிறாங்கம்மா, அதான் வந்துட்டோம். சோனா, நான் இதுக்கு தான் ஆரம்பத்திலிருந்து சொன்னேன், அந்த குளத்துல குளிக்காதீங்கன்னு. கழுகோட சாய ஃபேக்ட்ரியோட தண்ணியெல்லாம் அந்த குளத்துல தான் வந்து கலக்குது. அதனால தான் உங்களுக்கு வியாதியே வந்திருக்கு. இதை நான் மற்ற குருவிகள்கிட்ட சொல்லி உங்கள் கூட விளையாட்டுக்கு சேர சொல்கிறேன்னு சோனா குருவி மற்ற குருவிகளை பார்க்க போச்சு. சோனா சொன்னதை கேட்ட மற்ற குருவிகள்லாம் சிரிச்சுக்கிட்டு, நாங்கள் தினமும் சாய ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, உன் குழந்தைகளுக்கு மட்டும் வியாதி வந்துடுச்சுன்னு சொல்கிற. வேற எங்கேயாவது போய் கதை சொல்லு. உன் குழந்தைகளுக்கு வேற ஏதோ வியாதி வந்திருக்கு. ஒழுங்கா இந்த காட்டில் இருந்து கொண்டு போய் அவங்கள வேற எங்கேயாவது விட்டுரு. இல்லைன்னா இந்த வியாதி நம்மளுக்கும் பரவி நம்ம எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம். உன் குழந்தைங்க வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது. வேணா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ. வெளியே வந்தாங்கன்னா நாங்கள் கல்லை எடுத்து அடிப்போம். உன் குழந்தைகளை எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி வீசிடுவோம். இதை கேட்ட சோனா மனசு வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்துச்சு. இந்த பிரச்சனையை கழுகுகிட்ட சொல்லி புரிய வச்சு அதோட சாய தண்ணியை குளத்துல கலக்காம பார்த்துக்கணும். என் குழந்தைகளுக்கு வந்த வியாதி மற்ற குருவிகளுக்கும் வந்துடும். கழுகுகிட்ட போய் சோனா, உன் சாய ஃபேக்ட்ரி தண்ணி கலந்து தான் என் குழந்தைகளுக்கு வியாதி வந்துச்சுன்னு சொல்லுச்சு. அதை கேட்ட கழுகு கண்டுக்காம போயிடுச்சு. சோனா இதே மாதிரி காட்டுக்குள்ளே போய் எல்லாத்துக்கிட்டே சொன்னான்னா யாருமே நம்ம ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வரமாட்டாங்க. அதனால சோனாவோட குழந்தைகளை கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி வீசிடுவோன்னு கழுகும் ஆந்தையும் முடிவு பண்ணுச்சு. கழுகும் ஆந்தையும் சோனாவோட குழந்தைகளை எடுக்கும்போது வெளியே போன சோனா குருவி வீட்டுக்கு வந்து, என் குழந்தைகளை எதுவும் பண்ணிடாத, விட்டுரு, நாங்கள் வேற எங்கேயாவது போயிடுறோம், இனிமேல் இந்த காட்டிலேயே இருக்க மாட்டோன்னு கெஞ்சிச்சு. இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இனிமேல் உன் குழந்தைங்க என் கண்ணில் படக்கூடாது. பட்டாங்கன்னா நான் கொன்னுருவேன்னு சொல்லிட்டு கழுகு அங்கேருந்து போயிடுச்சு. சோனா தன் குழந்தைகளை பாதுகாக்க பக்கத்து காட்டில் இருக்க தன் அண்ணனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சு. சோட்டன்னா, என்னோட குழந்தைகளை பார்த்துக்கோங்க. என் குழந்தைகளுக்கு ஏதோ புது வியாதி வந்திருக்கு. அதனால அந்த காட்டில் எல்லாரும் என் குழந்தைகளை வெறுக்கிறாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் மட்டும் என் குழந்தைகளை பார்த்துக்கோங்க. சோனா, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? என் கஷ்டம் உனக்கு தெரியாதா? நானே என் குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதில் எப்படி உன் குழந்தைகளையும் பார்த்துக்க முடியும்? அண்ணா, என் குழந்தைகளுக்கு வேணுங்கிற உணவுகளெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்ச நாள் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் நிலைமை சரியானது என் குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிடுறேன். என் வீட்டை பற்றி உனக்கு தெரியாதா? என்னால் பார்த்துக்க முடியாது சோனா, மன்னிச்சுக்கோ. நீ வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விடு. சோனா அழுதுகிட்டே, வாங்க நம்ம சித்தி வீட்டுக்கு போகலான்னு குழந்தைகளை கூட்டிகிட்டு போச்சு. பிரிட்டி, எனக்காக ஒரு உதவி செய்வியா? என் குழந்தைகளுக்கு ஒரு வியாதி வந்திருக்கு. எல்லாரும் என் குழந்தைகளை வெறுக்கிறாங்க. கொஞ்ச நாள் நீ பார்த்துக்கிறியா? அக்கா, நான் சேர்த்திக்கிட்டாலும் எங்கள் வீட்டில் சேர்த்திக்க மாட்டாங்க. என்னால் முடியாது. நீங்கள் உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிடுங்க. பிரிட்டி, உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன். என் குழந்தைகளுக்கான உணவுகளும் நான் கொண்டு வந்திருக்கேன். தினமும் உங்களுக்கு வேணுங்கிற உணவுகளை நானே கொண்டு வந்து தரேன். என் குழந்தைகளை மட்டும் தங்கறக்கு அனுமதிக்கிறியான்னு கேட்டுச்சு.
அக்கா ஏன் சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்கள் குழந்தையோட வியாதி யங் பசங்களுக்கும் வந்துடும். பேசாமல் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சோனா தான் குழந்தைகளை வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரு மரத்து மேலே தங்கி இருந்துச்சு. மறுநாள் உணவெடுக்க வந்த மீனுக்குருவி ஏன் நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல தங்கியிருக்கீங்கன்னு கேட்டுச்சு. சோனா தன்னோட நிலைமைகளை எடுத்து சொல்லுச்சு. அதை கேட்ட மீனுக்குருவி, என் வீட்டில் விட்டுட்டு போங்க, நீங்கள் வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். அதை கேட்ட சோனா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. என் குழந்தைகளுக்கான உணவுகளும் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் வேணுங்கிற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து தரேன். என் குழந்தைகளை மட்டும் பார்த்துக்கோங்க. நிலைமை சரியானதும் நான் என் காட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லுச்சு. மீனு பச்சையில மருந்துகளை கொண்டு வந்து சோனாவோட குழந்தைகளுக்கு தினமும் போட்டு விட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு உணவோடு வந்த சோனா குருவி தான் குழந்தைகளுக்கு புண்ணெல்லாம் சரியானதை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. குழந்தைகளா, இந்த புண்ணெல்லாம் எப்படி ஆறுச்சின்னு கேட்டுச்சு. மீனு அக்கா தான் எனக்கு தினமும் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்ட சோனா, மீனு கிட்ட யாருமே எனக்கு உதவி செய்யாத நேரத்தில் நீ எனக்கு பெரிய உதவியை செஞ்சிருக்க, இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லுச்சு. மீனு, நம்ம எல்லாம் ஒரே காட்டில் இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது தப்பில்லையேன்னு சொல்லுச்சு. உங்கள் காட்டில் நிலைமை சரியாயிடுச்சான்னு கேட்டுச்சு. காட்டில் இருக்கிற மற்ற குருவிகளுக்கும் அந்த வியாதி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லா குருவிகளும் வேலைக்கு போகிறதையே நிறுத்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் என் பசங்க இங்கே இருக்கட்டும், நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு சோனா அங்கேருந்து போயிடுச்சு. 10 நாள் கழித்து சோனா தன் பசங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு மீனு வீட்டுக்கு வந்துச்சு. மீனு கொடுத்த மருந்துனால சோனாவோட குழந்தைகளோட வியாதிகள்லாம் குணமாயிடுச்சு. தான் குழந்தைகளோட வியாதிகள்லாம் சரியானதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு சோனா, குழந்தைகளை என் காட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே கழுகோட ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்க, இப்போ நிலமை சரியாயிடுச்சு. மீனு, உன்னை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம், நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு சோனா தான் குழந்தைகளை கூட்டிகிட்டு தான் காட்டுக்கு கிளம்புச்சு. சோனாவோட குழந்தைகளுக்கு வியாதி சரியானதை பார்த்து காட்டில் இருக்கிற எல்லா குருவிகளும் தனக்கான மருந்துகளை தேடி வந்தாங்க. தோல் நோய் பரவி இருக்க குருவிகளுக்கெல்லாம் பக்கத்து காட்டில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து சோனா குருவி கொடுத்துச்சு. அந்த மருந்தை சாப்பிட்டதும் காட்டில் இருக்கிற எல்லா குருவிகளுக்கும் குணமாக ஆரம்பிச்சது. ஆனாலும் சோனாவோட குழந்தைகளை கஷ்டப்படுத்தினதை நினச்சி மற்ற குருவிகள்லாம் வருத்தப்பட்டுச்சு. பிரிட்டி உடம்பு ஃபுல்லாக தோல் வியாதியோட சோனாவை பார்க்க வந்துச்சு. சோனா தங்கிட்டு இருந்த மருந்துகளை பிரிட்டிக்கு கொடுத்துச்சு. அன்னைக்கும் இதே நிலைமையோட தான் நான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் நீ என் குழந்தைகனால தான் உனக்கு வியாதி வரும்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களை அங்கே விருந்து விரட்டி அடிச்ச. இன்னைக்கு இதே நிலைமை உனக்கும் வந்துருச்சு. யார் நிலைமை எப்போ வேணாலும் மாறலாம், இனிமேல் யாரையும் கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லிட்டு சோனா அங்கேருந்து போயிடுச்சு.